தொண்டரை பற்றி அவருக்கு என்ன கவலை? அவருக்கு தான் அவர் எத்தனை கோடிக்கு ஆசைப்படுவாரா, இது போடுவாரா, தொண்டரை காசுக்கு ஆசைப்படுவாரா? ஆமாம்மா, மக்கள் தான் ஏமா எல்லாரும் தான். நாங்கள் ஜெயலலிதா இருந்தால் அப்படி இருக்காது, எம்ஜிஆர் இருந்தால் அப்படி இருந்திருக்காது. இவங்க அது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வச்சார் அதில் கேஸ் இருக்குது, 700 கோடி இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. ஆமாம், சரண்டர் ஆகிட்டாரு, அவ்வளோதான். அமித்ஷாக்கிட்டேயும் சரண்டர் ஆகிட்டாரு, மோடிக்கிட்டேயும் சரண்டர் ஆகிட்டாரு. அதுதான் மேட்ரு, வேறு என்ன? உடனாடு வழக்கு இருக்கலாம், அவர் மேலே வர கேஸ் நடக்குது. அந்த மீட்டு வர்றதுக்கு அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார், பயமுறுத்துவார். பயமுறுத்தும் போது இவர் கொஞ்சம் பணிஞ்சு போனால் தான் நல்லது. பணிஞ்சு போகலன்னா தூக்கி உள்ளே போட்டுருவார். தியாகிகள்னால் காந்தி, நேரு, இந்த மாதிரி தான் தியாகிகள். இவங்கெல்லாம் சும்மா வேடிக்கையாளர்கள், பேச்சாளர் தான் இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கட்சியில் இருப்பான், இன்னொரு கட்சிக்கு மாறிடுவான், ஒரே கட்சியாக இருக்க மாட்டான். இதில் பேச்சுக்கு பேச்சளவில் அந்த சொல்லு உள்ளளவு கிடையாது. அவன் பணம் கொடுத்தா அவங்ககிட்ட போயிடுவான், இவன் பணம் கொடுத்தா இவங்ககிட்ட போயிடுவான். இப்போல்லாம் கட்சி கிடையாது, பணம் முதலிடம். ஆமாம், ஏமாற்றமாக பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. கூட்டணி வச்சாலும் ஒன்றும் கிடையாது, கூட்டணி வைக்கால ஒன்றும் கிடையாது. சமயத்தை அவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு வாய்ப்பு. வைக்காதுன்னு சொன்னாங்க, நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றினா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மாற்றம் தான். ஏடா வேணான்றாங்க, திடீர்னு வரான்றாங்க, இன்னொரு கட்சியே போயிடலான்னுவாங்க, இல்லை ஓட்டே வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த தியாகி இல்லை, எல்லாமே இதான் துரோகி தான். தியாகி இல்லை யாருமே. உண்மையான தியாகிகளாம் எப்போயோ போயிட்டாங்க, எம்ஜிஆர்லாம் முடிஞ்சிச்சு. துரோகிங்க தான் எல்லாமே. அடுத்து பேசுவாங்க. இப்போ வரதுன்னா அதான் சந்தர்ப்பம், நம்ம பார்க்கணும். இன்னொரு வாட்டி வார்த்தை கூட்டணி இருந்து ஜெயிக்கலான்னு. ஜெயிக்க முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இதோட ஏடிஎம்கே. அதை 2 பேர் கெடுக்கிறதுக்கு சசிகலாவும் அந்த ஓபிசி பன்னீர்செல்வம் கெடுக்கிறாங்க. அதாவது கட்சி பலமாக இருக்குன்னா யாரும் 2 பேர் பிரிஞ்சு போகணும், ஒன்றா சேரணும். தொண்டர்களுக்கு அதிகமாக சேர்க்கணும். இது ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி. அவங்க 2 பேரை இதில் சேர்ந்து கட்சியை டெவலப்மெண்ட் பண்ணணும். தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது உண்மையிலேயே தான். அதிமுக ஒரு காலத்தில் 1972 உருவாகும் போது எம்ஜிஆர் அவர்களுடைய பின்னாடி அவருடைய ரசிகர்களாக இருந்தவர்களெல்லாம் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் எம்ஜிஆர் என்ற ஒரு மாமேதைக்காகவே அத்தனை பேரும் அதிமுகவில் இணைந்தார்கள். அவர் ரசிகராக இருந்தவர்கள்லாம் அவர் கடைசி அவர் இறக்கிற தருவாய் இறந்த பிறகு கூட அதிமுகவும் அவருடைய இரட்டைலைகளுக்காக அரும்பாடுபட்டவர்கள் அதிமுக தொண்டர்கள் தான். ஆனால் அதிமுகவினுடைய வரலாறுகள், அதிமுகவுடைய தியாகங்கள், அதிமுகவுடைய போராட்ட வாழ்க்கையெல்லாம் எதையுமே பங்கெடுக்காமல், எந்த விதமான தியாக வாழ்க்கையும் வாழாமல், ஜெயலலிதாவையோ மற்றவர்களையோ கூட காப்பாற்றக்கூட முயற்சி செய்யாமல், தன்னுடைய பதவியை பாதுகாத்து கொள்வதற்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக யாராரு காலில் எல்லாம் விழுந்து அவர்கள் தன்னை காத்து கொண்டார்கள். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு கூட அவர்கள் தங்களை பதவியை பாதுகாத்துக்கிறதுக்காகத்தான் அவருடைய எல்லாவித நிகழ்வும் செய்தார்களே ஒழிய வேற ஒன்றுமல்ல. உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. அது எப்படி தியாகிகள் சொல்ல முடியும்? இல்லை கிடையாது. அது தியாகி ஆக முடியாது. அதனால அது தியாகவே முடியாது. நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டவன் தியாகின்னு சொல்கிறதா? இவனை போய் இந்த வானாண்டு போனோன்னு சொன்னோன்னு தியாகின்னு சொல்ல முடியுமா? கிடையாது, தப்பு மேடம். அது அவங்க இன்னைக்கு போட்டிருக்க நடவடிக்கை தப்பு. அது உள்நோக்கம். அது சொன்னால் சொல்லுவான், அவன் சொல்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி அடின்னு அழுகிற மாதிரி அழுகுற மாதிரி. அது நான் சும்மா அப்படி தான் சொல்லுவேன். நீ எவ்வளோ பேசு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். கடைசி நேரத்தில் வேறு மாதிரி போகும். கூடலாம் கொள்ளலாம், இல்லைன்னா பிரிஞ்சாலும் வேறு கட்சியை சேர்த்துக்கலாம். இப்போல்லாம் நிரந்தரம் கிடையாது. எதுவுமே ஒரு கட்சி கூட நிரந்தரம் கிடையாது. அவன் கூட்டணி தான் வர முடியும். இனிமேல் நிரந்தரமாக ஒரு கட்சி வர முடியாது. பணத்துக்காக பணத்தை காப்பாற்றிக்கணும், புகழை பார்த்திக்கணும், முதலமைச்சராக வரணும்னு பதவிக்காக ஏற்றுக்க மாட்டாங்க மேடம். பிஜேபி கூட இருக்கிறதுனால ஏற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க தேர்தல் இருக்கும்போது 67 பேர் சேர்ந்தாங்களே, அவங்க தான் இதுவும் துரோகி தான். ஜெயலலிதா முடிஞ்சு போச்சு எல்லாம். அது உண்மையில் துரோகி இதில் கூட்டணி எல்லாம் இல்லை. அது எந்தெந்த கட்சியில் மாறணும்னு பார்க்குறான். பாஜக வேணான்னா இப்போ வரான்றான். அப்போ என்ன விஷயம்? துரோகி இவனும் துரோகி தான். இவன் மட்டும் தியாகியா? தொங்கோட்டையா எல்லாம் வந்தாங்களே, பயம் வந்துச்சு அவனுக்கு. அதனால் கூட்டணி அவனு ஏற்றுக்க மாட்டாங்க. சந்தர்ப்பம் நம்ம சந்தர்ப்பத்துக்கு எதுக்காக மாதிரி பார்க்கணுன்றாங்க. அவர் கட்சியில் முதலமைச்சராக இருந்தார்ல,
அதிமுக இதுவாக இருந்தார், செக்ரட்டரி பொறுப்புள்ள அதிகாரியாக இருந்தார். இப்போ அவர் என்ன பேசுவார்? அவருடைய கட்சியை பற்றி பேசுகிறாரு. உன் கட்சியை பற்றி நீ பேசுகிற. அவன் சர்க்கரையில் தான் செய்கிறாங்க. ஜிலேபி, குலோப் ஜாமு, லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி இந்த மாதிரி பல விவகாரம் வந்து சர்க்கரையில் செய்கிறாங்க. அவனுக்கு பிடிச்சதை அவன் சாப்பிட்றான். நீ சர்க்கரை தான் இதுதான் லட்டு தான் சாப்பிடணுன்னு கிடையாது. ஏம்மா அதை வந்து இவர் போனார்னா கூட போயிடுவானுங்க பணம் கொடுத்துட்டு. நீயும் சும்மாவா? அவ்வளோதான். பணம் அவசியம். பணம் தான் எது வேணாலும் சாதிக்கலாம். அவங்க வந்து அவங்க இதுவாக இல்லையே, நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக எதுவும் செய்கிற மாதிரி இல்லைல்ல. அதனால் முஸ்லீம் பார்த்தா அவளை, அவங்க இந்து மதத்தை பார்த்தா அவங்கள, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது. அதனால் அதெல்லாம் பேசலையே, அது வகுப்பு அறிவியத்தை கூட பேசலையே. அதெல்லாம் சொல்கிறேன், அதான் சொல்கிறேன், அது இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன். இவர்கள் ஒன்றும் தியாகிகள் பொருள் ஒரு பாதகையை கொண்டாந்து இப்போ சட்டமன்றத்தில் காட்டுகிறார்கள் என்று சொன்னால் யார் தியாகின்றார்கள்? உண்மையிலே இந்த டாஸ்மார்க் நிர்வாகம் முதல்ல தனியாரிடம் தான் இருந்தது. அந்த தனியாரிடம் இருந்த டாஸ்மார்க் நிர்வாகத்தை மிடாஸ் கம்பெனியை சசிகலா நடத்துவதனால் மிடாஸ் கம்பெனிக்காகவே அந்த டாஸ்மார்க் நிர்வாகத்தை அரசாங்கத்தில் சேர்த்தவர்கள் யார் என்று சொன்னால் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான். அதிமுகவை சேர்ந்த அன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான் தனியாரிடம் இருந்த டாஸ்மார்க்கை அரசாங்கத்துடன் சேர்த்து அரசாங்கமே சாராய விற்பனையை நடத்துவார்கள் என்று சொன்னார்கள். அன்றைக்கெல்லாம் நிறைய பொதுமக்கள்லாம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கல்வி சாலைகளை அரசாங்கம் நடத்த வேண்டும், சாராய சாலைகளை தனியார் நடத்த வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கல்வி சாலைகளை தனியார் கொடுத்துட்டு சாராய சாலைகளை அதிமுகவை சேர்ந்தவர்கள் முதல் அரசாங்கம் நடத்தும் என்று சொன்னார்கள். கண்டிப்பாக மாற்றம் தான். வேணான்றாங்க, திடீர்னு வேணான்றாங்க, இன்னொரு கட்சியே போயிடலான்னுவாங்க, இல்லை ஓட்டே வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையிலேயே அவங்க தான் தியாகிகள். எந்த பிரதிபலனும் இல்லை. இன்றைக்கி எடப்பாடி போகிறாரு, ஒரு ஃப்ளைட்டில் தனி விமானத்தில் போய் நேராக பிரதமரை சந்திச்சுட்டு வர்றாரு. எடப்பாடிக்கு பின்னாடி இன்னொருத்தர் போகிறாரு, அவரும் விமானத்தில் போய் சந்திச்சுட்டு வர்றாரு. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக போய் சந்திக்கிறாங்களா? தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல. மத்திய அரசாங்கோட தமிழ்நாடு அரசாங்கம் போராடிக்கிட்டு இருக்கு. இந்த நிதியெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரதமர்கிட்ட கேட்டாரா எடப்பாடி? இல்லை தமிழ்நாட்டினுடைய மும்மொழி கொள்கையை, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருமொழி கொள்கைக்காக வாழ்ந்திருக்கிற நம்மர்கள், தமிழுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறவர்கள், நம்ம மும்மொழி கொள்கையை இந்தி கற்றுக்கிறதுக்காக அவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் திட்டத்தோடு மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள். இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் திணிக்காது என்று சொல்வதற்காக தனி விமானத்தில் அவர் சென்றாரா என்றால் அதுவும் இல்லை. ஆனால் இந்த நாட்டுக்காகவோ நாட்டு மக்களுக்காகவோ விலைவாசி உயர்ந்து விட்டது. காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட 45 ரூபா 50 ரூபாய் இருந்த பெட்ரோல் விலை இன்னைக்கு 100 ரூபாய் ஏற்றி இருக்கிறது. அதை குறைங்கள் என்று எடப்பாடி போய் கேட்டாரா?